மா இந்த ட்ரெஸ்ஸை விட உனக்கு ரெட் கலர் சுடி நல்லா இருக்கும்டி. எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு. ரெடி போலாம். ஆட்டோ பிடிச்சிட்டீங்களா? ஆட்டோலாம் இல்லம்மா, பஸ்ல தான் போறோம். வா. என்னது பஸ்ஸா? இங்க இருந்து நடந்து போய் பஸ் ஏறி மறுபடியும் அங்கிருந்து மண்டபத்துக்கு நடந்து போறதுக்கா? என்னால பஸ்ல வர முடியாது. போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க. மாச கடைசி இல்ல, என்கிட்ட காசு இல்லடி. நான் வந்து ஆட்டோல தான் வருவேன். சரி இரு, பிடிச்சிட்டு வரேன். வைக்கிறேன். என்னங்க கை வலிக்குது, இந்த ஹேண்ட்பேக் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மா யாராச்சும் பார்த்தா என்ன அசிங்கமா நினைப்பாங்கம்மா, கொஞ்சம் நீயே மாட்டிக்கோ. புடிங்கன்னு சொன்னேன். என்னங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க, அந்த பேக்கை கொடுங்க. கையில காசு இல்ல சொன்னீங்களே, எனக்கு சேலரி போட்டாங்க, இந்தாங்க செலவு வச்சுக்கோங்க. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். புடிங்கங்கிற இந்த மாதிரி நான் உங்களை திட்டுற மாதிரி திட்டுறதும் அதுக்கு நீங்க பயப்படுற மாதிரி பயக்கிறத பாக்குறதுக்கெல்லாம் எனக்கு ஒரு தனி சந்தோஷங்க. எனக்கு மட்டும் இல்ல, பொண்டாட்டிங்களுக்கே சந்தோஷம் தான். என் புருஷன் நான் சொல்றதெல்லாம் கேட்கறாங்கிற சந்தோஷம். மற்றபடி நான் எப்பவுமே உங்களை கஷ்டப்பட விட மாட்டேங்க. வாங்க பஸ்லயே போலாம்.